இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, துளசி செடிக்கு தினமும் பூஜை செய்ய வேண்டுமா? எதற்காக தினமும் பூஜை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். எத்தனையோ செடிகள் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? வீட்டில் நிறைய செடிகளை வளர்க்கிறார்கள். அதாவது நந்தியாவட்டை அப்படிங்கிற ஒரு புஷ்ப செடி இருக்கு, சங்கு புஷ்ப செடிங்கிறது இருக்கும். இது போக வாழை மரம் என்பது கூட இருக்கும் இல்லையா? வாழையடி வாழையா அந்த குடும்பத்தில் வம்சம் வளரணும் அப்படின்னு சொல்லி பின்னாடி வீட்டில் வாழை மரம்லாம் வச்சிருப்பா. அதுக்கெல்லாம் பூஜை பண்ணாம இந்த துளசி செடியினைத்தான் நாம் பூஜிக்க வேண்டுமா? துளசி மாடம் அப்படிங்கிற ஒரு விஷயமே வீட்டுக்குள்ள வச்சிருப்பா தெரியுமா? ஒரு சில பேர் இல்லங்களில் பார்த்தோம்னா அந்த வீட்டிற்கு நடுவிலே முற்றம் என்பது இருக்கும். அந்த முற்றத்திற்கு நடுவிலேயே அந்த துளசி செடி அப்படிங்கிறத வச்சிருப்பா. முற்றம்னு சொன்னால் அது பார்த்தோம்னா அந்த வீடு இந்த பக்கமும் போர்ஷன் இருக்கும், இந்த பக்கமும் போர்ஷன் இருக்கும், இப்படி இறங்கும். அந்த கூரையிலேருந்து ஜலம் அப்படி நடுவில் கொட்டும் சென்டரில். அந்த சென்டரான ஒரு பகுதியில் கூட துளசி மாடங்கிறத வச்சிருப்பா. அந்த மாதிரி முத்தம் இல்லாத வீட்டிலலாம் என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தோம்னா, நேராக அந்த வீட்டு வாயிலுக்கு நேராக பார்த்தோம்னா பின்னாடி தோட்டத்து வாசல்ங்கிறது இருக்கும். அந்த தோட்டத்து வாசலை கடந்த உடனே அந்த இடத்துல ஒரு துளசி மாடம் அப்படிங்கிறத வச்சிருப்பார். இது போன்று எதற்காக அந்த வீட்டினை நோக்கியவாறு ஒரு துளசி மாடம் என்பதனை அமைத்து அதிலே துளசி செடியினை வைத்து தினமும் பூஜிக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக பூஜை செய்ய வேண்டும். ஏன்னா அந்த துளசி செடி என்பது மகாவிஷ்ணுவிற்கு மிகவும் பிரியமான ஒரு செடி அப்படிங்கிறத நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம். இதற்கான ஆதாரம் என்பதும் உண்டு. மகாவிஷ்ணுவிற்கே மிகவும் பிரியமான ஒரு விஷயமாம். இது போக மகாவிஷ்ணுவே பூஜிக்கிறாராம் அந்த துளசி செடி அப்படிங்கிற ஒரு தாத்பரியமே இருக்கு இல்லையா? ஆக இந்த பூஜையினை நாம் செய்யவில்லை, அந்த இடத்திலே மகாவிஷ்ணுவானவர் அமர்ந்து கொண்டு பூஜை செய்கிறார் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்குள்ளே மகாவிஷ்ணுவானவர் இறங்கி நம் மூலமாக அந்த பூஜையினை செய்ய வைக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இதன் காரணமாக அந்த இல்லத்திலே அந்த காக்கும் கடவுள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? காக்கும் கடவுள் தானே மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணுவினுடைய அனுகிரகம் என்பது கண்டிப்பாக நிறைந்திருக்கும். அதனால்தான் பெருமாள் கோயிலுக்குள்ள போன உடனே என்னத்தை தரா? நம்ம கையில ஒரு துளசி அப்படிங்கிறத தானே தரா. அதனை பெருமாளினுடைய அருள் பிரசாதமாகவே வாங்கி ரெண்டே இலையாச்சும் எடுத்து வாயில போடுறோம் இல்லையா? அந்த துளசியினை நாம் மென்று சாப்பிடும் பொழுதே நமக்குள்ளாகவே ஒரு தெய்வீக உணர்வு அப்படிங்கிறத வர்றதை நம்ம எல்லாருமே அனுபவிச்சு உணர்ந்திருப்போம் இல்லை? இது போன்று நம்முடைய இல்லத்திலேயே அந்த மகாவிஷ்ணுவே வர வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனையோடு தான் நாம் தினமும் துளசி செடியை பூஜிக்க வேண்டும். இதில் நீங்கள் நிறைய பேர் ப்ராக்டிக்கலாக கூட பார்த்துருப்பேன். நிறைய இல்லங்களில் பார்த்தோம்னா அது பட்டு போயிடுது, அடிக்கடி பட்டு போயிடும். எதனால் பட்டு போயிடுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த இல்லத்திலே சுத்தபத்தம் என்பது குறைவாக இருக்கிறது. மடி அல்லது ஆச்சாரம்னு சொல்கிறோம் இல்லையா? இது குறைவாக இருப்பதினால், அல்லது வீட்டில் அந்த வீட்டிற்கு விலக்கான பெண்கள் தெரியாமல் அவர்களுடைய ஆடையோ அல்லது அவர்களோ அந்த துளசி செடியினை தீண்டி விட்டால் அது கண்டிப்பாக அப்படியே உலர்ந்து போயிடும். இது எங்கன்னு பார்த்தோம்னா அந்த துளசி மாடத்தில் பூஜையில் வச்சுருக்கா இல்லையா? அந்த செடி தான். இதே நம்ம தனியாக ஒரு தொட்டியில் வச்சுருக்கோம், அதில் நம்ம எந்த பூஜையும் செய்யலை, இல்லை தனியாக நம்ம பாட்டி அது வீட்டிலேயே பின்னாடி தோட்டத்தில் வச்சுருக்கோம்னு சொன்னால் அந்த செடிகளுக்கு எதுவுமே ஆகாது. ஆனால் ஒரு பூஜைக்குரிய வகையிலே அந்த துளசி மாடத்திலே வைத்து அதில் விளக்கேற்றி வச்சு அதுக்கு கருகமணிலாம் போட்டு வச்சுருப்பா பார்த்திருக்கீங்களா? அந்த துளசி செடி காயாமல் அது நன்றாக வர வேண்டும் என்று சொன்னால் அங்கே சுத்தபத்தம் என்பது முக்கியம், நம்முடைய ஸ்ரத்தை என்பது முக்கியம், பக்தி என்பது முக்கியம். அவ்வாறு தினசரி பூஜை செய்து வருகின்ற அந்த இல்லத்தில் பார்த்தோம்னா அந்த துளசி மாடத்தில் இருக்கக்கூடிய துளசி செடியானது என்றென்றும் அப்படியே பளிச்சுன்னு ரொம்ப நல்லாவே வளர்ந்துருக்கும். அந்த மடி ஆச்சாரம் குறைந்து அல்லது பக்தி ஸ்ரத்தை குறைஞ்சிருச்சுனாலே அது கொஞ்சம் கொஞ்சமாக பட்டு போயிடும். இதை கொண்டே அந்த இல்லத்தில் அந்த மடி ஆச்சாரம் இருக்கா இல்லையாங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். அது ஒரு சில பேர் வீட்டில் ரொம்பவே பட்டு போயிடுதுன்னு சொன்னால் உடனே நீங்கள் அதுக்காக வருத்தப்பட தேவையில்லை. ஐயோ நம்ம வீட்டில் மடி இல்லை போல இருக்கே, ஆச்சாரம் இல்லை போல இருக்கேன்னு நினச்சிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற மனிதர்களை கடிந்து கொள்வதை விட எங்கே நம்ம தவறு பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துண்டு நம்ம ஸ்ரத்தையோட பூஜை பண்ணணும் அப்படிங்கிற அந்த பக்தி சிந்தனையை கொண்டு வந்து விட்டாலே போரும். தினசரி துளசி செடியை பூஜை செய்கின்ற இல்லத்திலே ஆரோக்கியம் என்பது இருக்கும். அதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் அங்கே சாக்ஷாத் மகாவிஷ்ணுவே நேரடியாக இறங்கி விடுகிறார். அதுக்கு தனியாக நம்ம ஸ்பெஷலாக மந்திரம் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. பிருந்தைன்னு சொல்லுவா துளசியை. பிருந்தாவனம் அப்படிங்கிறது தானே பேரு. பிருந்தாவனத்திலே யார் இருப்பா? கிருஷ்ணன் தானே வாசம் பண்ணுவான். ஆக பிருந்தையினுடைய வனம்தான் பிருந்தாவனம். பிருந்தாயை நமஹா,
துளசி தேவியே நமஹ, மகாலட்சுமி நமஹ, மகாவிஷ்ணவே நமஹ, கேசவாய நமஹ, நாராயணாய நமஹ, மாதவாய நமஹ, கோவிந்தாய நமஹ, விஷ்ணவே நமஹ என்று சொல்லி வணங்கினாலே போதுமானது. தினசரி துளசி செடியை பூஜை செய்ய வேண்டும் என்பது மிகவும் முக்கியம். அவ்வாறு பூஜை செய்து வருகின்ற இல்லங்களிலே ஆரோக்கியம் என்பது என்றென்றும் நீடித்து இருக்கும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.